வெண்பா மீடியா டெக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் உங்கள் செல்வராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சைன் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து நமக்கு எங்கே யூஸ் பண்ணணும், ரொம்ப க்ரியேட்டிவாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம டிஃபார்ம் வீடியோ நீங்கள் 2 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாவே நம்ம சொல்லியிருப்போம். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம வந்து மாடலிங் பர்பஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் வந்து அனிமேஷன் பண்ணும்போதும் அனிமேஷன் பர்பஸ்க்கும் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஃபார்மர் எல்லாமே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். அதாவது மாடலிங்க்கும் யூஸ் ஆகும், அனிமேஷனுக்கும் யூஸ் ஆகும், கிரியேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக கிரியேட்டிவாக பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த டிஃபார்மர்னு சொல்லியிருப்பேன் எல்லா வீடியோலையும். டிஃபார்ம் வந்து நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்த கற்றுக்கிட்டோம்னா ரொம்பவும் அழகான ஒரு வேலையை ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, அதுக்கு தான் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து நம்ம வந்து இந்த டிஃபார்மை பற்றி தான் வந்து மெயினாக ஒரு இனிமேல் வர்ற வீடியோஸ்லாம் வரப்போகுது. நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் தொடர்ந்து போட போகிறேன் வீடியோ டிஃபார்மை பற்றி. ஸோ அதனால் உடனுக்குடன் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம சைன் டிரான்ஸ்ஃபார்ம் அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கேரக்டரு பால் எல்லாத்தையும் தனித்தனியாக செலக்ட் பண்ணிவிட்டு சைன் கொடுத்துக்கலாம். சைன் 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 ஓகே, இந்த சைன் வந்து நம்ம வந்து சைன் வேவ், இந்த சைன் வந்து சைன் வேவ் நம்ம இதை எங்கே கேள்விப்பட்டிருக்கோம்னா, நம்ம பிசிக்ஸ் சப்ஜெக்ட்லேயோ நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு பிசிக்ஸில் வந்திருக்கும், மேக்ஸில் வந்திருக்கும், அதேமாதிரி இன்ஜினியரிங் படிச்சுன்னா வந்திருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த சைனுங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் வந்து கண்டிப்பாக கேள்விப்பட்டு இருப்பீங்க. ஓகே, அதனால் இது எனக்கு தெரியாது, எனக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து டகால்ட்டிலாம் விட முடியாது. ஸோ ஓகே, சைன் வேவ் அதில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இதோட ஆம்ப்ளிடியூடு எவ்வளோக்கு இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி இந்த வேவோட லென்த் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு ஒரு வேவ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஆம்ப்ளிடியூடை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த வேவ் மாதிரி ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சைன் வேவ். இதையும் நான் வந்து இப்போ எக்ஸ்ட்ரீம் மோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சைன் வேவ் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு வேணும் வச்சுட்டு இதோட வேவ் லென்த்தை வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நிறையா வேணுமா கம்மியாக வேணுமா அப்படின்னு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல இது தேவைப்படுதோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ இதை பண்ணிவிட்டு இந்த ஆஃப்செட்டை வந்து நீங்கள் வந்து அனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்செட்டை அனிமேட் பண்ணுறதுக்கு ஆஃப்செட்டை மூவ் பண்ணிங்கன்னா மேலேயும் போகும். இது வந்து மாடலிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அனிமேஷனுக்கு மட்டும் சொல்கிறனால அனிமேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் எல்லா பர்பஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ இது வந்து ஓடுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த கேரக்டரில் நமக்கு வந்து இவ்வளோ தான் வருது. நம்ம இதை வந்து நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த பாலில் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். பாலில் போடும்போது என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ பாலில் வந்து சைன் வேவ் வந்து நம்ம வந்து ஆம்ப்ளிடியூட் அதே மாதிரி 0.1 வைப்போம். வேவ் லென்த் வந்து ஓகே இவ்வளோ வச்சுட்டு இப்போ வந்து ட்ராப் அப்லாம் இருக்கட்டும். ஆஃப்செட்டை வந்து நம்ம மூவ் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆஃப்செட்டை மூவ் பண்ணும்போது நமக்கு வந்து மேலேயும் கீழேயுமே மூவ் ஆகுது நல்லாவே. இந்த ஆஃப்செட்டை வந்து நீங்கள் வந்து அன்மேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃப்செட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இதை வந்து நீங்கள் வந்து அன்மேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு க்ரியேட்டிவாக எதை வேணால் பண்ணிக்கலாம். இதோட ஆம்ப்ளிடியூடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணியாலே அதுக்கு தகுந்த மாதிரி அதோட ஷேப் வந்து மாறும். ஸோ இதோட வேவ் லென்த்தும் உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு வேணும் அப்படிங்கும்போது இதோட வேவ் லென்த்தை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ அதோட இது எஃபெக்ட்டு. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயுமே வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதோட ஆம்ப்ளிடியூடை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸோ அந்த வேவுக்கு தகுந்த மாதிரியே இது வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா இது இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இந்த லோவர் பவுண்டு ஹை பவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நம்ம வந்து லோவர் பவுண்டை குறைச்சிட்டோம்னா
இது வந்து நம்ம இதை மட்டும் வந்து மேலே மட்டும் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இதை வந்து நம்ம வந்து கீழே எனக்கு வேண்டாம், கீழே வந்து மூவ் ஆகக்கூடாது, அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரைட் கிளிக் பண்ணி பெயிண்ட் போயிட்டு நான் லீனியரில் போயிட்டு சைன் வேவ்லேருந்து போய் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பெயிண்டோட நீங்கள் செட்டிங் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே வேணாமோ அங்கே வந்து நீங்கள் வந்து பிளாக் கலர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே அஃபெக்ட் பண்ணாது. இப்போ ஸ்மூத் போட்டு நீங்கள் ஃப்ளோட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து நார்மலாக வந்து ஸ்மூத்தாக வந்துடும். ஸோ இப்போ போயிட்டு இந்த டிஃபார்மர் நான் லீனியர் டிஃபார்மரில் நம்ம மூவ் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே உள்ளது மூவ் ஆகலை, மேலே மட்டும்தான் மூவ் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே வந்து லோ பவுண்டு 0 வச்சிருந்தாலுமே இது மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அதை வந்து ஸ்டாட்டிக்காக ஆக்குறதுக்கு வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணோம். ஸோ இது வந்து எல்லா இதுலையுமே வந்து இந்த நான் லீனியர் டிஃபார்மை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதை வச்சு நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக வந்து எப்படி வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆஃப்செட்டை வச்சு நீங்கள் வந்து அனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த சைன் வேவ்ல. ஸோ அதே மாதிரி இந்த இதுலையுமே அதே மாதிரி தான். ஸோ இந்த பார்லையுமே ஆம்பிளிட்யூட் வேவ்லேருந்து வந்து நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம், கூடிக்கலாம். உங்களோட மெஷ் சைஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா உடையாமல் வரும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இதுலையுமே நீங்கள் வந்து அது மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு வேவ் வந்து போகிற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் அனிமேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு ஸ்டைலில் நீங்கள் அனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ அனிமேட் பண்ணுறது எப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஃபஸ்ட்டு டுட்டோரியலில் நம்ம தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அதை போய் பார்த்துங்க. பென்ட் டிஃபார்மர் பற்றி நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா சைன் வேவ் வந்து டிஃபார்மர், நான் லீனியர் டிஃபார்மர். அடுத்த டிஃபார்ம் வந்து ஸ்குவாஷ் வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம், தெளிவாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து இன்னும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடுதலாக அந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலகிராம் லிங்க் இருக்குது, அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து 1-to-1 வந்து ஏதாவது இமீடியட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கும் போது எங்களுக்கு வந்து டவுட் வருது அப்படிங்கும்போது இமீடியட்டாக என்கிட்ட வந்து நீங்கள் கேள்வி கேட்டுக்கலாம், நான் வந்து பதில் கொடுப்பேன். ஸோ நிறைய பேர் அதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க, நீங்களும் பயன்படுத்திக்கங்க.